ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழன் டெக் இன்ஃபோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடடா, இந்த ஓலைச்சுவடியில இருக்கிற எழுத்துக்கள் இந்த கோவிலோட குறியீடுகள் மாதிரி இருக்கே. இந்த வரைபடம் மறைஞ்சிருக்கிற இடத்த குறிக்குதா? சோழர்களின் புதையல் வரைபடம். இது நிஜம். இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு ஏஐ வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, கூகுள் ஜெமினி ஏஐயும் நேனோ பனானாவையும் வச்சு ஒரு இமேஜ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ அதே ஜெமினி அண்ட் நேனோ பனானாவை வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி அதை அடுத்த ஸ்டெப்பான வீடியோவுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஜெமினி அண்டு நேனோ பனானாவை மட்டுமே வச்சு நம்மளால் வீடியோ கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதுக்காக நம்ம இன்னொரு டூல் யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளோடைய டூல் தான். அது என்னங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஏஐ டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஏஐ டூலும், அடுத்தது நேனோ பனானா. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த ரெண்டு ஏஐ டூலும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேனோ பனானா. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேனோ பனானான்னு கிளிக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டேரெக்டாக நேனோ பனானாக்குள்ளே போயிடும். இது வந்து உங்களுக்கு இங்கே இருக்கும் நேனோ பனானான்னு. இல்லை நீங்கள் ஜெமினி போகிறதுனா இங்கே டேரெக்டாக ஜெமினின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஜெமினிக்கு மாறிக்கும். ஸோ இதை வந்து நான் நேனோ பனானாவில் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்லோட் பண்ணிவிட்டு கிளியராக ப்ராம்ப்ட் கொடுத்துக்குங்க. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு வேணும், எந்த மாதிரியான ஸ்டோரி கான்செப்ட் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கேரக்டரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இதில் ப்ராம்ப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான இமேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். இந்த ப்ராம்ப்டை என்டர் பண்ணிவிட்டு ரன் கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்டுக்கான ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் எந்த சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துங்க. ஸோ இந்த ஃபோட்டோவை வந்துட்டு ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபோட்டோவிலேயே இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட்னு இருக்கும், அதை கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு சீன் பை சீன் வந்து ப்ராம்ப்டோ இல்லை ஸ்டோரி கான்செப்ட்டும் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜெமினி கிட்ட போகிறோம். இப்போ ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட்லேருந்து உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டோரி கான்செப்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீடு ப்ராம்ப்ட் ஃபார் திஸ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் கொடுத்து உங்கள் ஸ்டோரி கான்செப்ட் என்னவோ அதை கொடுத்து டீட்டெயிலாக ப்ராம்ப்ட் கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு முக்கியமாக இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் அவுட்ஃபிட்டும் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு சில இமேஜஸில் வந்து சேஞ்சஸ் வரும். இதை நம்ம கொடுத்தாலுமே ஒரு சில இமேஜஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தாங்க. கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜுக்கான இந்த ஸ்டோரி கான்செப்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிருச்சு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்கும். அது ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட் ஆஃப் த ஸ்டோரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கும். அதுக்கடுத்து சீன் பை சீன் ஒவ்வொரு சீனுக்கும் நமக்கு வந்துட்டு கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. ஈச் அண்ட் எவ்ரி சீனுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதில் டீட்டெயிலான ப்ராம்ப்ட் வந்துச்சு. இந்த ப்ராம்ப்ட்டுக்கு நமக்கு இமேஜ் வேணும். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுங்க. ஏன்னா நீங்கள் நோட் பேடில் போட்டு வச்சுக்கிட்டா அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஆகட்டும், ஒவ்வொரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜெமினியில் போயிட்டு மறுபடியும் நியூ சாட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு இந்த ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் அவுட்ஃபிட்ஸும் கரெக்டாக வரும். இதில் நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே தான் இதில் வந்துட்டு அதை அப்படியே கொடுத்துக்கோங்க. கிரியேட் இமேஜ் ஆஃப் தி 5 சீன். திஸ் 5 சீன்ஸ் மஸ்ட் கண்டெயின் தி சேம் அவுட்ஃபிட் அண்ட் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் ஆஃப் தி கிவன் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுலேயும் அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் ஆனதும் நீங்கள் ரன் கொடுத்துருங்க. ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5 சீனுக்கான இமேஜ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொரு சீனுக்கான இமேஜ் வந்து அப்படியே க்ரியேட் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 இமேஜுமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 5 இமேஜுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் ஜெமினியில் வந்துட்டு இங்கே ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. அதாவது என்னென்னா நமக்கு இந்த சீன்ஸ்க்கான டைலாக்ஸ் வேணும். ஸோ இதுலேயே வந்துட்டு நீங்கள் அந்த டைலாகையும் எடுத்துக்கலாம். கிரியேட் தி சூட்டபிள் டைலாக் ஃபார் திஸ் 5 சீன்ஸ். இட் ஹேவ் சூட்டபிள் டு டூ த டியூரேஷன் ஆஃப் 8 செகண்ட். அதாவது இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு முக்கியமாக இந்த 8 செகண்ட் வீடியோக்கான டைலாக்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன் அந்த 8 செகண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் டூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாகவே ஒரு 8 செகண்ட் வீடியோ தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அந்த 8 செகண்ட் டியூரேஷன் நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அதுக்காக 8 செகண்ட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதுக்கான டயலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் தான் வரும். ஸோ நம்ம அந்த இமேஜுக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கிளியராக வந்துடும். ஸோ இப்போ இதே டயலாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒரு டிரான்ஸ்லேட்டர் போட்டு தமிழ்லையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே நீங்கள் கொடுத்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டயலாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் வந்திருக்கு. இது நமக்கு தமிழில் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே கொடுத்து கிரியேட் சூட்டபிள் டயலாக்னு கொடுத்துருக்கீங்களா, இந்த இடத்துல கிரியேட் சூட்டபிள் தமிழ் டயலாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு வந்திருக்கிற ரிசல்ட்ல இருந்து அந்த டயலாக் எடுத்து நீங்கள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு தமிழில் கூட மாற்றிக்கலாம். ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா டேரெக்டாக இதுவே தமிழ் கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்போ வந்து அந்த டயலாக்ஸ் வந்துருச்சு. அதையும் காப்பி பண்ணி அந்த நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக ஒரு டயலாக் கொடுக்கணும் அப்படின்னா கூட அதை கூட கொடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்திருக்கிற டயலாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஓனாக கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் ஏஐ ஸ்டுடியோவுக்கு வந்துட்டு நேனோ பனானாவில் வந்துட்டு நீங்கள் அதே டயலாக்ஸ் வந்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இதுலேயும் வந்துட்டு உங்களுக்கு தமிழ் டயலாக் கிரியேட் ஆயிரும். அதே ப்ராம்ப்டை கொடுத்தோம் அப்படின்னா இந்த இமேஜுக்கான டயலாக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி 2 டைப்லேயும் நீங்கள் எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பை செலக்ட் பண்ணி அந்த டயலாக்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இதையும் கூட காப்பி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டயலாக் சூட்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அந்த டயலாக் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த டயலாக்ஸில் வந்துட்டு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2ல் எது டயலாக் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த டயலாக்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் ஜெமினி வந்துட்டு அந்த டயலாக்ஸ் அப்படியே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த டயலாக் அப்படியே செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு இதில் கீழே வந்துட்டு கிரியேட் டீடைல்டு ப்ராம்ப்ட்னு சொல்லி வீடியோ ப்ராம்ப்ட்னு சொல்லி கொடுங்க. இப்போ இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோலேயே வந்துட்டு இதை வந்துட்டு ப்ராம்ப்ட்டை கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த 5 சீனுக்கான ப்ராம்ப்ட் வந்துட்டு உங்களுக்கு டீடைல்டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் மட்டும் ஏன் ஜெமினியில் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜெமினியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்குறது வந்துட்டு நம்மளுடைய இமேஜினுடைய அவுட்ஃபிட்ஸும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிற நேனோ பனானாலையும் சேஞ்ச் ஆகாது. பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினியில் கொஞ்சம் பர்ஃபெக்டாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜெமினியில் குவாலிட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு நம்ம ஜெமினியில் கிரியேட் பண்ணுறோம். பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்டு வீடியோ ப்ராம்ப்ட் வந்துட்டு இதில் கிரியேட் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இதையும் காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டுக்கங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வீடியோ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வேர்டிங்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 சீனுக்குமே காமனாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருப்போம். கேரக்டர் கன்சிஸ்டன்சி, ஆர்கிடெக்சரல் ஸ்டைல்ஸு, அந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டான ப்ராம்ப்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இதை வந்துட்டு ஒரு நோட் பேடில் காப்பி பண்ணி வச்சுங்க. இப்போ இந்த 5 சீன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம காப்பி பண்ணி ஒவ்வொரு சீனுக்கான வீடியோ வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோ கிரியேட் பண்ணுற டூல் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கூகுளுடைய ஃப்ளோ அப்படிங்கிற டூல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 சீனுக்கான வீடியோஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ உங்கள் ப்ரௌசரில் கூகுள் லேப்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் வந்திருக்கிற இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அக்செப்ட் கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து லான்ச் ஃப்ளோன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லான்ச் ஆயிரும். கெட் ஸ்டார்டட் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை கொடுத்துக்குங்க. அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் வச்சு வீடியோ கிரியேட் பண்ணுற பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரேம் டு வீடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸு போய்ட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணும், லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டா அப்படிங்கிறது. ஸோ அதை கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து அவுட்புட் வந்து எத்தனை அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட்டுக்கு வந்துட்டு 20 கிரெடிட்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா 100 ஏஐ கிரெடிட் பர் மந்த்துக்கு 100 ஏஐ கிரெடிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம 5 சீன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா 5 ப்ராம்ப்ட்டுக்கும் தனித்தனியாக நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அவுட்புட் வந்துட்டு ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு அவுட்புட் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து VO3 ஃபாஸ்ட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து VO3 குவாலிட்டி அதில் இந்த 2ல் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து எனேபிளாக வரும். ஸோ இதில் VO3 குவாலிட்டி அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 கிரெடிட்ஸ் கேட்கும். ஸோ அதனால் VO3 ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ வந்து நமக்கு இங்கே வந்து ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனுடைய ப்ராம்ப்ட்டையும் இமேஜையும் நம்ம என்டர் கொடுக்கணும். அதனுடைய ப்ராம்ப்ட்டையும் ஃபஸ்ட்டு இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 சீனுக்கான இமேஜையும் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த சீனுக்கு எந்த இமேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு சீன் கிரியேட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுத்துருக்கோம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்டில் வந்துருக்கும். நம்ம லேண்ட்ஸ்கேப் கொடுத்ததுனால கரெக்டாக உங்களுக்கு எப்படி ஃப்ரேம் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிராப் அண்ட் சேவ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ராம்ப்ட் ஆல்ரெடி நம்ம ப்ராம்ப்ட் காப்பி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த ப்ராம்ப்ட்டை வந்துட்டு இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ப்ராம்ப்ட் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே வீடியோ அப்லோட் ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ கிரியேட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தது வீடியோ கிரியேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் தமிழ் டயலாக்ஸ் வந்து பெருசாக இருந்தது அப்படின்னா அக்செப்ட் ஆகாது. சின்ன டயலாக்ஸ் அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் அக்செப்ட் ஆயிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஸ்பீடப் பண்ணிட்டேன். இப்போ வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ அடுத்த வீடியோக்கான ப்ராம்ப்ட்டும் இமேஜும் நம்ம கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணி அந்த இடத்துல போட்டுக்கோங்க. ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது ஓகே கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது வீடியோ கிரியேட் ஆயிடுச்சு. இதில் வெப்சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் டு சீன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு 5 சீனுமே வரிசையாக வர மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 2 சீன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 2 சீனுடைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். இப்போ பே பண்ணி பார்ப்போம். இழந்த எல்டொராடோ. என் தாத்தாவின் குறிப்பால் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. சர்ப்பத்தின் ரகசியம். இந்த சுவர் ஒரு புதிய பாதையை திறக்கிறது. இழந்த எல்டொராடோ. ஓகே, இப்போ பேக் வந்துட்டு மீதி இருக்கிற 3 வீடியோவையும் சேம் லைக் இதே மாதிரியே இமேஜ் கரெக்டான இமேஜும் ப்ராம்ப்ட்டும் கரெக்டாக கொடுத்து வீடியோவை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ 5 வீடியோவும் கிரியேட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கிரெடிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து 5 சீனும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சீனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட் பண்ணிவிட்டு சீன் பில்டர் போயிட்டுங்க. உங்களுக்கு 5 சீனுமே வந்துட்டு ஒரே வீடியோ. இழந்த எல்டொராடோ. என் தாத்தாவின் குறிப்பால் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. சர்ப்பத்தின் ரகசியம். இந்த சுவர் ஒரு புதிய பாதையை திறக்கிறது. சுரங்கத்தின் சோதனை. பேராசையை வென்று என் உண்மை நோக்கத்தை நிரூபித்தேன். பொற்காசான் அருவி. என் பயணம் இங்கு முடிந்தது. பொற்கவாதம் திறக்கிறது. இழக்கப்பட்ட நூலகம். செல்வம் அல்ல, அறிவுதான் உண்மையான பொக்கிஷம். ஸோ இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ டவுன்லோட் ஆயிரும். எக்ஸ்போர்ட்டிங்னு இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாகவே ஒவ்வொரு சீன்ஸும் தனித்தனியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். 3 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை ஒரிஜினல் சைஸ் வீடியோவாக டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை வந்துட்டு 1080 பிக்சலில் ஒரு அப்ஸ்கேல்டு வீடியோவாக டவுன்லோட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டிருக்கும். ஒரிஜினல் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். இந்த அப்ஸ்கேல்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்கேலிங் ஆகி அதுக்கப்புறம் தான் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆயிருச்சு. நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டல் வீடியோ வந்துட்டு அதாவது 5 சீனையும் கண்டெயின் பண்ண ஒரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆயிருச்சு. இழந்த எல்டொராடோ. என் தாத்தாவின் குறிப்பால் ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது. சர்ப்பத்தின் ரகசியம். இந்த சுவர் ஒரு புதிய பாதையை திறக்கிறது. சுரங்கத்தின் சோதனை. பேராசையை வென்று என் உண்மை நோக்கத்தை நிரூபித்தேன். பொற்காசான் அருவி. என் பயணம் இங்கு முடிந்தது. பொற்கவாதம் திறக்கிறது. இழக்கப்பட்ட நூலகம். செல்வம் அல்ல, அறிவுதான் உண்மையான பொக்கிஷம். இப்போ சீன் பில்டரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீக்வன்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஆனால் அதில் டவுன்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 720 பிக்சல் தான் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் 720 பிக்சலில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 5 வீடியோவையும் தனித்தனியாக 1080 பிக்சலில் டவுன்லோட் பண்ணி அதை கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்துட்டு எனக்கு 1080 பிக்சலில் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி 5 வீடியோவுமே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோ க்ரியேட் ஆனதுமே நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்த வீடியோ க்ரியேட் ஆகிறதுக்குள்ளே அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா 5 வீடியோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டவுன்லோடான 5 வீடியோவையும் நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் வீடியோவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதை போட்டுடலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ.